அவருடைய உள்ளம் எப்படி இருக்குமோ இதே கட்டம் யா ரப்பி ஃபைதா யா ரப் யா ரப் என்று துஆ கேட்கிறாரே ஃபைதா தஅவுத மிஸ்ல ذلك الرجل அந்த மனிதனை போல உன்னுடைய துஆ இருக்கும் என்றால் ஹத்மன் யுஸ்தஜாபு லக் நிச்சயமாக உங்களுக்கு துஆ பதில் சொல்லப்படும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம், வரக்கூடிய காலம் ஷஅபானுடைய காலம். நாம் நம்முடைய துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும். ஹலாலான உணவை கொண்டு நோன்பை அலங்கரிக்க வேண்டும். ஹலாலான உணவை கொண்டு இஃப்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட துஆக்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமலானை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைப்பானாக. இரண்டாவதாக, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிறை வாசம் என்று சொல்லக்கூடியது. சிறையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? சிறை நான் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன். ஏராளமான உலமாக்கள் சிறையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இதே போன்று அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் சிறையில் தன்னுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையிலேயே மௌத்தாகிவிட்டார்கள். சிறைக்குள்ளே அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மௌத்து வந்து விட்டது. இப்படியான உலமாக்கள் சிறைக்குள்ளே போனார்கள். ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்றும் இப்பொழுதும் சிறையில் வாழக்கூடிய அனைவரும் குற்றவாளிகளும் அல்ல. சிறைக்கு வெளியே வாழக்கூடிய அனைவரும் சுத்தவாளிகளும் அல்ல. எத்தனையோ குற்றவாளிகள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ குற்றவாளிகள் சிறைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சுத்தவாளிகள், எத்தனையோ பாவிகள், எத்தனையோ பாவம் செய்யாத நிரூபதாரிகள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாவம் செய்யாதவர் சிறையில் வாழ்ந்தார். அந்த பாவம் செய்த பெண் சிறைக்கு வெளியே வீட்டிலே ஒரு அரசனுடைய மனைவியாக வாழ்ந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய புத்திமதிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஹஜ்ரத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுவது சிறைக்கு போகும்படியாகும். இவரை சிறையில் அடைத்து விடுங்கள், இவர் ஒரு குழப்பவாதி, இவரின் மூலமாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த அரசருடைய கட்டளை பிரகாரம் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. சிறை கைதியாக ஹஜ்ரத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அந்த மக்கள் பிடித்துக் கொண்டு போகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கும்? அல்லாமா இப்னு கையிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மிக நெருக்கமான ஒரு மாணவர் இப்னு கையிம் சொல்லுகிறாரே, என்னுடைய உஸ்தாத் இப்னு தைமியாவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டு போகக்குள்ள அவங்க கேட்டாங்க, மா யஸ்னஉ அஅதாஇ பி, என்னுடைய விரோதிகள் எனக்கு என்ன செய்ய போறாங்க? என்னுடைய விரோதிகள் எனக்கு என்ன செய்ய போறாங்க? இவர்களால் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஏனென்று சொன்னா, அன ஜன்னதி, நானே என்னுடைய சுவர்க்கமாக இருக்கிறேன். நானே என்னுடைய சுவர்க்கம், என்னுடைய உள்ளம் என்னுடைய சுவர்க்கத்தை போல் இருக்கிறது என்ற என்னுடைய உள்ளத்தில் பயம் இல்லை, என்னுடைய உள்ளத்தில் எந்த வகையான கவலையும் இல்லை. நான் அல்லாஹ் கதிரை நம்பக்கூடியவன். அல்லாஹ் வைத்ததுக்கு அப்பால் எதுவுமே நடக்க மாட்டாது. நான் கவலை இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பயமில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன ஜன்னதி வபுஸ்தானி ஃபீ சத்ரி, என்னுடைய சுவர்க்கத்தினுடைய தோப்புக்கள் அனைத்தும் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்து காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் எங்க போனாலும், என்ன எங்க வைத்தாலும் என்னுடைய சுவர்க்கம் என்னோடேதான் இருக்க போகுது சொல்லிவிட்டு சொன்னார்கள். லா துஃபாரிகுனி, ஒரு நாளும் என்னை விட்டு அது பிரிந்து போக மாட்டாது சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த ஜட்ஜ், இந்த நீதி அரசர்களுக்கு, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களுக்கு மூணே விஷயம்தான் செய்யலாம். ஒன்றென்ன செய்யலாம் தெரியுமா? அவர்களுக்கு என்னை சிறை பிடிக்க முடியும். என்னை அவர்கள் சிறையில் அடைத்து விடுவார்கள். நீ வெளி உலகத்துக்கு வராதே, நீ சிறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை சிறையில் அடைத்து விடுவார்கள். அப்படி என்னை சிறையில் அவர்கள் அடைத்து விட்டால் அது எனக்கு ஹல்வத்தாக மாறிவிடும், தனிமையாக மாறிவிடும். அங்கே இருந்து கொண்டு என்னுடைய அல்லாஹ்வை நான் துதித்துக் கொண்டிருப்பேன், அல்லாஹுடன் சம்பாஷணை செய்து கொண்டிருப்பேன், முராகபாவில் நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பேன். சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையில் இருந்து கொண்டு சுமார் கடைசி மௌத்துடைய கட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 80 குர்ஆன்களை தமாம் செய்து விட்டார்கள். 81வது குர்ஆனை ஓதி ஆரம்பித்து ஒரு ஆயத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மௌத்தாகிவிட்டார்கள். என்னை சிறைப்பிடித்தால் அதற்கு ஹல்வத், நான் தனிமையில் இருக்குகிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்வத்தை விரும்பினார்கள், தனிமையில் இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். சரி, அதற்கு அவர்களால் முடியாவிட்டால் என்னை அவர்கள் கொலை செய்வார்கள்.
என்னை நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவாளியாக என்னை வைத்து என்னை தூக்கு மேடையில் ஏற்றி என்னை கொலை செய்வார்கள். என்னுடைய கொலை நிச்சயமாக எனக்கு தெரியும், அது ஷஹாதத்தாகத்தான் எனக்கு இருக்கும். நான் ஒரு ஷஹீத். அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானவர்களை பார்த்து நீங்க மௌத் என்று சொல்ல வேண்டாம், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, நான் எனக்கு ஷஹாதத்து கிடைக்கும் சொல்லிவிட்டு சொன்னார். மூணாவது ஒன்றுதான் என்ன செய்ய முடியும் தெரியுமா? நீங்கள் எங்களுடைய ஊரில் வாழக்கூடாது, உங்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் எங்கேயாவது போய் அசைலம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு கைதியாக ஒரு மனிதராக நீங்கள் வெளியூருக்கு போக வேண்டும் என்று சொல்லி என்னை வெளிப்படுத்துவார்கள். அப்படி வெளிப்படுத்தினால் என்ன தெரியுமா எனக்கு கிடைக்கும்? அது எனக்கு ஹிஜ்ரத்தாக ஆகிவிடுமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது போன்று எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும். என்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியுலகத்தில் போய் வாழ்ந்து எனக்கு அங்கே மௌத் வருமே என்று சொல்லிக் கொண்டே போனார்கள். சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியான சந்தோஷமான கட்டத்தில் தன்னுடைய சிறை வாழ்க்கையை ஆரம்பித்த சரித்திரங்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்றுதான் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மஸ்அலத்து ஹல்குல் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது குர்ஆன் பூர்வீகமானதா? குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்றா அல்லது குர்ஆன் பூர்வீகமான ஒன்றா என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய ஏகோபித்த அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை என்னவென்று சொன்னால் குர்ஆன் பூர்வீகமானது. குர்ஆனுக்கு ஆரம்பம் இல்லை, குர்ஆனுக்கு முடிவும் இல்லை. குர்ஆனுடைய கருத்துக்கள் நிரந்தரமானது, பூர்வீகமானது என்பதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுதான் உண்மையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த காலத்தில் இருக்கவில்லை, இந்த காலத்தில் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த பிரச்சனை அப்பாசியாக்களுடைய காலத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பூமிக்கு மேல வாழக்கூடிய காலகட்டத்தில் முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரின் மூலமாக இந்த பிரச்சனை தூக்கிவிடப்பட்டது. இதுவே புத்துயிர் பெற்று இந்த பிரச்சனை சமூகத்தில் பெரிய அளவில் வளர்ந்துவிட்டது. ஒரு புறம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் ஒரு புறம் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் ஒரு புறம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அரசனுக்கு முன்னாலேயும் உண்மையை சொன்னார்கள், அரசனுக்கு முன்னாலேயும் மாறுபட்ட கருத்தை சொல்லாமல் சொன்னார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் இந்த குர்ஆன் உண்மை, இந்த குர்ஆன் பூர்வீகமானது, இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, இது புதிய ஒரு சொல்லல்ல என்று சொல்லக்கூடிய விடயத்தில் உறுதியாக நின்ற சந்தர்ப்பத்தில் சில சகோதரர்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் போய் சொன்னார்கள், அவர்களை நெருங்கி சொன்னார்கள், இங்க வாங்க, நீங்க நிர்பந்திக்கப்பட்டவர், நீங்க ஒரு முக்ரஹ், லா இக்ராஹ ஃபித்தீன், நீங்க இப்பொழுது நிர்பந்திக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கிறீர்கள். வகல்புஹு முத்மஇன்னன் பில் ஈமான், குர்ஆன் சொல்லி இருக்கிறது சில கட்டங்களில் குஃப்ரையும் உங்களுக்கு வாயினால் முடியும், நீங்கள் நிர்பந்தமான கட்டத்தில். எனவே இதிலே நீங்கள் ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் இருக்கிறீங்க, அரசருடன் முட்டிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இதை நீங்கள் சமாளித்து வாங்கோ என்று சொன்ன நேரத்தில் அன்பான சங்கையான உலமாக்களே, சங்கையான என்னுடைய உடம்பிறப்புகளே, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தியாகத்தையும் நிலைப்பாட்டையும் உறுதியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. அவர்கள் சொன்னார்கள், இதா அஜாபல் ஆலிமு தகியத்தன், இந்த அரசனுடைய கேள்விக்கு ஒரு தகியாவான ஒரு பதிலை நான் சொல்லி என்னுடைய இருப்பிடத்தை விட்டும் நான் நகன்று நான் அப்படியே சரிந்து போய்விட்டால், மடையனுக்கு கொண்டும் விளங்க மாட்டாது, நான் சொன்னது தகியாவா, நான் சொன்னது உண்மையா, இவர் என்ன பேசினார் என்பதை விளங்க மாட்டாரு. உண்மை எப்பொழுது புலன்பட போகிறது, உண்மை எப்பொழுது வெளிவரப் போகிறது? நாட்டுக்கு பயந்து, சந்தர்ப்பத்துக்கு பயந்து, அவருக்கு பயந்து உண்மைகளை மறைத்துக் கொண்டே நாங்கள் போவோம் என்றிருந்தால் ஹிக்மத் 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 என்று சொல்லி நாங்கள் உண்மைகளை அடக்கிக் கொண்டே போவோம் என்றிருந்தால் எப்பொழுது ஹக்கு புலம்பட போகிறது, எப்பொழுது ஹக்கு வெளியாக போகிறது என்று சொல்லக்கூடிய உண்மையை ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்வைத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சிறை என்று சொல்லக்கூடிய தலையங்கம் இன்னும் எஞ்சி இருக்கிறது, அதை நான் முடிக்கவில்லை. சிறை என்று சொல்லக்கூடிய விடயத்தை இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பை ஆரம்பிப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவைகளை கொண்டு அமல் செய்து அதில் உறுதியாக நின்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூகமாக
உம்மத்தாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.